ఏయ్ వాళ్ళు పొద్దుతున్నామని రారే కొంచెం దయచేసి ఉండరు అబ్బా నీకు తలకాయ నొప్పిగా ఉంది ఒక్కొక్కసారి அருண் எல்லாரையும் மியூட் பண்ணிடுங்க. இப்ப நம்ம வந்து போன வாரம் வந்து 2 ஸ்லோகம் பார்த்தோம். ரெண்டுமே வந்து ஒரு பிரேயர் சஹனாவத்து அப்படின்றது. அடுத்தது வந்து ஒரு பிரம்மத்துக்கிட்டே நம்ம குருவும் சிஷ்யனும் சேர்ந்து ஒரு பிரார்த்தனை பண்ணோம். நான் எனக்கு இந்த விஷயத்தை ஏதோ பெரிய விஷயம் நான் கேட்க போறேன், இதை கேட்கறதுக்கு இது எனக்கு புரியறதுக்கு என்னை வந்து எனர்ஜியோட வச்சிரு, என்னை வந்து ஒரு தீரனா பண்ணிடு, நான் வந்து அந்த பிரம்மத்தை பத்தி புரிஞ்சுக்க போறேன், அது என்ன நிராகரிக்காமல் இருக்கட்டும், நான் பிரம்மத்தை நிராகரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணோம். அதுல நம்ம போன வாரமே நம்ம சொன்ன நான் வேணா பிரம்மத்தை நிராகரிக்கலாம், நான் இப்ப பிரம்மத்தை நான் நிராகரிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாம் கிடையாது, பிரம்மம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எவ்ரிதிங் இஸ் வெரி சயின்டிபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஞ்ஞான பூர்வமாக நம்ம அந்த ஞானத்தை அணுகும் போது அந்த ஞானம், இந்த பெரிய ஞானம்ங்கிறது பிரம்மத்தைய பத்திய ஒரு விஷயம்ன்றது நான் வந்து மறுக்கிறேன், என்னால் மறுக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நான் மறுத்தாலும் பிரம்மம் வந்து என்ன மறுக்காது. எப்படி நான் வந்து இஃப் ஐ ரிஜெக்ட் சம்திங் தட் ஷுட் பி அபார்ட் ஃப்ரம் மீ. நான் என் கையையோ என் கண்ணையோ என் மூக்கையோ நான் ரிஜெக்ட் பண்ண முடியாது. என்னது என்னும் போது அதை நான் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. நான் ரிஜெக்ட் பண்ணக்கூடியது என்னுடைய ஒரு பாகமாக இருக்க முடியாது. அதனால பிரம்மம் வந்து எப்படி எதையும் ரிஜெக்ட் பண்ண முடியும்? பிகாஸ் பிரம்மத்தை தவிர்த்து மற்றது எதுவுமே இல்லை அப்படின்னும் போது பிரம்மம் வந்து என்னை நிராகரிக்காது. ஆனா நான் அதை ஒத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன இதுல பார்த்தோம். இப்போ வந்து மெயின் உபனிஷத்து ஆரம்பிக்க போறது. இதுக்கு வந்து கேன உபனிஷத். கேன அப்படின்னு என்பது இது வினா வாக்கியம். ஏன், எது, எப்படி, எப்போது, யாரால், இதெல்லாம் வந்து வினா வாக்கியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, கொஸ்டினிங் வேர்ட்ஸ். சோ அந்த ஒரு கேள்வியால ஆரம்பிக்கிறதுனால இதுக்கு கேனோபனிஷத் அப்படின்னு சொல்லுவோம். பிரச்சனைகளை பிரஷ்னங்கள் கேள்விகளை வந்து சொல்லி இதுக்கு எனக்கு பதில் கொடு அப்படின்னு சொல்றது வந்து பிரஷ்னோபனிஷத்துனாகும். ஈஷா வாஷ்யமிதம்னு ஆரம்பிக்கிற முதல் ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கிறதோ மோஸ்ட் ஆஃப் தி உபனிஷத்துக்கு வந்து அதுவே வந்து ஒரு பேராக அமையிறது, ஈஷாவாஷ்ய உபனிஷத் அப்படின்னு. இது ஒரு கேள்வியால ஆரம்பிப்பதால இதற்கு வந்து கேனோபனிஷத்துன்னு பேரு. இன்னைக்கு வந்து நம்ம 2வதுல இருந்து 9வது மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகங்களை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அடுத்த ஸ்லோகம் வந்து, அதாவது 3வது ஸ்லோகம், இன்னைய 1வது ஸ்லோகம். கேன ஈஷிதம் பிரேஷிதம் மனக பததி, கேன பிரதம பிராணக யுக்தக பிரைதி, கேன ஈஷிதம் இமாம் வாசம் வதந்தி. இது வந்து கே சக்ஷு சோஸ்திரம் காவு தேவோ உனக்தி அப்படின்றது வந்து அந்த முதல் ஸ்லோகம். கேன ஈஷிதம் பிரேஷிதம் மனக பததி, எவருடைய விருப்பத்தால் ஏவப்பட்டு என்னுடைய மனம் செயல்படுகிறது. அப்புறமா கேன பிரதம பிராண யுக்த பிரைதி, எதனால் முக்கிய பிராணன் செலுத்தப்பட்டு செல்கிறது. எனக்குள்ள நான் மூக்கு இருக்கு, அந்த மூக்குக்குள்ள நான் இழுக்கும் போது என்னோட சுவாசம் உள்ள போறது, அது இவ்வளவு நேரம் இருக்க போறது, அது வெளியில வருது, இதெல்லாம் யார் வந்து டிசைட் பண்றாங்க? கேன ஈஷிதம் இமாம் வாசம் வாச்சம் வதந்தி, என்னோட பேச்சு யாரால, என்னோட வாக்கு எப்படி பேசுது? நம்ம சொல்லலாம், when I put energy into my vocal cord, the vocal cord vibrates and the noise comes and I keep my mouth in a particular way, அதுல இருந்து வார்த்தை வருதுன்னு எல்லாம் சொல்லலாம். அந்த எனர்ஜி எதனால் வருது? எந்த தேவனால் இதெல்லாம் செலுத்தப்படுகிறது? கண், காது முதலியன. கண், காது இங்க 2 சொல்லியிருந்தாரு, எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு எந்த தேவன் செலுத்துகிறான்? இதையெல்லாம் யார் வந்து யார் எதனால், இதுல யாரோட சங்கல்பத்தால இதெல்லாம் நடக்குது? இதுதான் கேள்வி. இந்த கேள்வி அவன் மனதுல அந்த
சீடனுடைய மனதுல வந்த உடனே இந்த கேள்விக்கான ஒரு பதில தேடுறான். யார் தேடுறாங்களோ அவங்க மனசுல தான் கேள்விகள் எழும். கேள்விகள் எழும்போதுதான் அந்த தேடலை நோக்கி நம்ம எந்த தேடுறோமோ அதை நோக்கி நம்மளோட பிரயாணம் இருக்கும் இல்லையா? சோ அந்த தேடல் என்பது இவன் மனசுக்குள்ள வந்துச்சு. எப்படி நான் பேசுறேன், எப்படி என் கண்ணு பாக்குது, ஏன் என் கண்ணு பாக்குது, எப்படி பிராணம் உள்ள போயிட்டு வருது, நான் யோசிச்சாலும் யோசிச்சு காட்டாலும், நான் தூங்கினாலும் முழிச்சிருந்தாலும், நான் துன்பப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் என் மூச்சு தானா போயிட்டு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஒரு 2 வயசு குழந்தையில இருந்து நம்ம ஏன் 2 இஸ் டெரிபிள் சொல்லுவாங்களே, 2 வயது குழந்தை எல்லாத்துக்கும் ஏன் அது, ஏன் இப்படி, எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கும். இந்த கேள்விகளாலதான் நம்மளோட அறிவு வளருது. இப்போ இந்த சிஷ்யன் என்ன பண்றான், வேற விதமான ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அவன் கேள்விகள் கேட்டுட்டு இருக்கான். இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவாங்க அப்படின்னும் போது அவன் அதற்கேற்ற ஆரண்ய காண்டம் தான் சொல்லுவான் இல்லையா? இது ஆரண்யக்கம் அப்படின்னா அவன் ஆரண்யம்னா இந்த குருமார்கள் எல்லாம் ஆஃப்டர் கான்டம்ப்ளேஷன் அவங்கள என்ன பண்ணாங்கன்னா வனவாசம் மாதிரி போய் தனியா உட்கார்ந்து நான் முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், நான் என்னோட ஆத்ம அனுபூதியில் இருக்கணும் அப்படின்னு போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு ஞானத்தால இந்த சீடன் அந்த குருவை தேடி போறாங்க. அந்த குரு கிட்ட இந்த கேள்வி கேக்குறாங்க. கேள்வி என்னது இன்னொரு பார்க்கலாம். ஏவப்பட்ட மனது யாருடைய விருப்பத்தால் செல்கிறது, முக்கிய பிராணனை செலுத்துவது யார், யாருடைய சங்கல்பத்தால் வாக்கு பேசப்படுகிறது, கண்கள் காது முதலான அவயவங்கள் உறுப்புகள் எந்த தேவன் அதை செயல்படுத்துகிறான் அப்படின்னு சொல்றது கொஸ்டின். இத இது கொஞ்சம் சுருக்கமா ஒரு லைன்ல சொன்னானா, உடம்பு மனது புலன்கள் பிராணம் இதெல்லாம் இயங்குவது யாரால், இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்காக முதல்ல இந்த கேள்வியை நம்ம இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். சோ இவன் எதை தேட ஆரம்பிச்சிருக்கான், இவன் தேடக்கூடிய அந்த பொருள் என்னன்னா இதற்கான ஒரு பதில். இந்த பதில் எதுல அடங்கி இருக்கு அப்படின்னா அதுதான் பிரம்மம். சோ இவன் பிரம்மத்தை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மனதுல அவன் கிளம்பி இருக்கான். சோ இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு அந்த குருமார்கள் அந்த ஞானம் பெற்ற ரிஷிகள் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த ஒரு ஸ்லோகம். யத் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசஹ மனஹ வாசஹ வாசம் பிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷஹ சக்ஷு தீரா அதிமுஷ்ய அஸ்மாத் லோகாத் பிரேத்ய அமிர்தா பவந்தி. என்ன சொல்றாங்க, முதல்ல மொத்த மீனிங் சீக்கிரம் பார்த்துட்டோம்னா நமக்கு புரியும். உடம்பு மனது ஆன்மா ஆகியவற்றின் தொகுப்பான இந்த உடல் அப்படின்னு சொல்லி புரிஞ்சது எனக்கு. இந்த காது கேக்குதே, இந்த காதோட காது என்னடா இது, காதோட காது கண்ணோட கண்ணு மனசோட மனசு பிராணனோட பிராணன் அப்படின்னா குழப்பமா இருக்கு. அப்படின்னா இந்த கண் என்பது கருவி, அது பார்க்கக்கூடிய ஒரு பொருள், அது இட்ஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்குது. ஆனா அது பார்க்கும்போது அது எதனால் பார்க்கப்படுகிறது அப்படின்னு, இந்த கண்ணுக்குள்ள ஒரு கண்ணு இருக்கா, கண்ணு சாரி எதை பார்த்துட்டு இருக்கு, இந்த கண் என்பது பார்க்கும் கருவி. இப்ப நீங்க எல்லாரும் உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ல உங்களோட மொபைல்ல எதுலயோ எதை பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. சோ நான் உங்களால் பார்க்கப்படும் பொருளாக இருக்கிறேன். இந்த பொருளை நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்கிறீர்கள், ரைட்டா? இப்ப சப்போசிங் இஃப் ஐ ஜஸ்ட் க்ளோஸ் மை விண்டோ ஆஃப் என்னோட வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா உங்களோட ஸ்கிரீன் கருப்பா போயிடுறது. இல்ல சரி, இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம டிவி பார்த்துட்டே இருக்கோம், டிவில ஒரு படம் ஓடுது, நான் பார்த்துட்டு இருக்கேன்.
திடீர்னு ஒரு மெசேஜ் வருது, உங்க அண்ணா ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்னும் போது மனசு என்ன ஆச்சு? ஐயோ என்ன ஆகுமோ என்னவோ, யாரா என்ன, ஒருவேளை நாளைக்கே தானே ஆயிடுமோ, நம்ம போக முடியுமோ போக முடியாதோ, இப்போ வந்து எப்படி இருப்பாங்க, யாருக்கு போன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின் போது டிவில படம் போயிட்டு இருக்கு. அந்த படம் இல்ல, முதல்ல படத்தை கண்கள் பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ கண்கள் வந்து எதை பாக்குது? மனசுக்கு போயிடுது. என்னோட எண்ணங்கள், என்னோட கான்சென்ட்ரேஷன், என்னோட போக்கஸ் வந்து மனத்துக்கு போயிடுச்சு. அந்த மனசுல ஐயோ எங்க அண்ணாவை பாக்குறேன், அண்ணா வீட்டுக்கு போறேன், ஊருக்கே போயிட்டேன். அப்போ இங்க அப்பவே இந்த டிவிய பார்த்துட்டு இருந்தது வந்து எனக்குள் இருக்கும் ஒரு பார்ப்பவன். அதுதான் வந்து திருஷ்ய விவேகம் அப்படின்னு ஒரு பெரிய சாப்டர் இருக்கு. அது நமக்கு புரியாது. திருக்னா பார்ப்பவன், திருஷ்ய என்றால் பார்க்கப்படும் பொருள். தட் சீன் அந்த சீன் வந்து SEENE கிடையாது, SEEN சீன், பார்க்கப்பட்டது. சீன் அந்த சீயர். So the seer is seeing all these things. இந்த காட்சிகளை பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு நியூஸ் வந்து உடனே என் மனசு இந்த டிவியில இருந்து வேற எங்கேயோ போயிடுச்சு. அப்போ இந்த பார்ப்பவன், இந்த சீயர் எதை பார்த்துட்டு இருக்கான்? மனச பார்த்துட்டு இருக்கான். சோ மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு, என்ன பண்றது, நாளைக்கு ட்ரெயின் பிடிக்கலாமா இல்ல சீக்கிரமா பிளைட்டை பிடிச்சு போலாமா அப்படின்று அந்த எண்ணங்கள் எங்க உதிக்கிறது? அந்த மனசுல உதிக்கிறது. அந்த மனசுல உதிக்கக்கூடிய அந்த எண்ணங்களை இந்த உள்ள இருக்கிற அந்த சீயர் இஸ் சீயிங். டிவி ஓடின்னு தான் இருக்கு, அது வந்து ஒண்ணும் முடியும், அது வந்து மனசுக்குள்ள பதியல. இந்த சீயர் இஸ் நாட் சீயிங் தட், the seer is seeing something else. அப்போ அங்க வந்து மனசுக்குள்ள நான் எங்க அண்ணாவை பார்த்துட்டேன், ஐயோ அவர் படுத்துட்டு இருக்காரா, எப்படி இருக்காரு அப்படி. சோ இந்த கண், புறக்கருவியான இந்த கண் அகத்துக்குள்ள போயிட்டு அது எதையோ பார்க்கிறது. அப்ப இந்த கண்ணின் கண்ணாக இருப்பது இந்த கண் என்னும் புறக்கருவி அல்ல, அந்த கண்ணை பார்க்கக்கூடியதாக செய்யக்கூடிய ஒரு சக்தி. அந்த சக்தி தான் அதே மாதிரிதான் காது கேட்குது அப்படின்னா இந்த காதின் காதாக, காதுக்கு கேட்கக்கூடிய ஒரு உந்துதலை குடிக்க, ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது உள்ள ஒண்ணு இருக்கு. இந்த பிராணன் போயிட்டே இருக்கு, முக்கிய பிராணன் உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த பிராணத்தை செலுத்தக்கூடிய ஒரு பிராணமாக உள்ள ஏதோ இருக்குல்ல, அதுதாண்டா ஆத்மா அப்படின்றது இந்த கேள்விக்கான பதில். புரியுதுங்களா? சோ காதின் காதாக, மனதின் மனதாக, முக்கிய பிராணனின் பிராணமாக, கண்களின் கண்களாக இருப்பது அந்த பிரம்மமே. அந்த பிரம்மம் இப்ப வந்து நம்ம வந்து இந்த பிரம்மம் ஆன்மான்றத வந்து ஒண்ணுக்கொண்ணு மாத்தி யூஸ் பண்ண போறோம். கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. பிரம்மம் தான் இருப்பது, ஏக்கமேவ அத்விதீய அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம்ல. இரண்டாவதாக ஒன்று இல்லாத இருப்பது ஒண்ணுதான், அதுதான் வந்து அந்த பிரம்மம். அந்த பிரம்மம் தான் எனக்குள்ள இருக்கும்போது அதுக்கு நான் ஆன்மான்னு பேர் வைக்கிறேன். புரியுதுங்களா? சோ இந்த ஆன்மாதான் எனக்குள்ள இருந்து என் கண்ணை பார்க்கக்கூடிய கருவியாகவும் காதை கேட்கக்கூடிய கருவியாகவும் செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தன் புரிஞ்சுப்பான். அவன் பேர் தீரன். அத புரிஞ்சுக்கிறது வந்து அவ்வளவு கஷ்டம். அந்த புரிஞ்சுண்டவன் எப்படி பார்ப்பான்? அதிமுச்சிய அஸ்மாத் லோகாத் பிரேத்திய அதிமுச்சிய அமிர்தா பவதி. இந்த புரிஞ்சுண்டவன் இந்த உலகத்தை விட்டு, எந்த உலகம்? இந்த புற உலகத்தை விட்டு கிளம்பிட்டான். கிளம்பி எங்க போயிட்டான்? அவன் மரணமில்லா ஒரு நிலையை அடையிட்டான். அப்ப எங்கேயோ ஓடி போயிட்டான் அவன் அப்படின்னா கிடையாது. இந்த மரணமில்லா நிலையை அவன் அடைந்தா. யார் அடைஞ்சா? இந்த எனக்குள்ள இத இருந்து ஒன்னு இது எல்லாத்தையும் மாட்டி வைக்கக்கூடியது, இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது, இதெல்லாம் தன்னுடைய வேலைகளை செய்வதற்காக ஒரு சங்கல்பப்பட்டு இருக்கு அந்த ஆன்மாதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டவன் மரணமில்லா நிலையை அடையிறான். அது எப்படிவா அவன் மரணம்? அப்ப அவன் சாவவே மாட்டானே, எப்ப பார்த்தாலும் இருப்பானா அப்படின்னும் போது இந்த மரணமற்ற நிலையை நான் அடைகிறேன் அப்படின்னும் போது இந்த நான் என்பது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு த டெஃபினிஷன் ஃபார்
நான் வந்து நமக்கு தெளிவாகும் போது நான் மரணமற்ற நிலையை அடைவேன் என்பது வந்து மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ஆகும். இல்லைன்னா அது மீனிங்லெஸ்ஸா இருக்கும். எப்படிடா இருக்கலாம், செத்து போயிட்டேன், எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, எங்க அப்பா செத்து போயிட்டாங்க, எல்லாரும் செத்துதான் நானும் செத்து போயிடுவேன்னு எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னா அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். அதனால இப்போ நான் என்பது என்ன? நான் என்பது இந்த உடல் அல்ல. இப்ப இந்த கேள்வியில வரும் இந்த கண்ணு நான் இல்ல, ஏதோ பார்க்குதே இந்த கண்ணு, காது, எல்லாமே புறக்கருவிகள். இந்த புறக்கருவிகளால இந்த புற உலகத்தை தான் நான் பார்க்க முடியுமே தவிர அது உள்ள நோக்கி போறதுக்கு வந்து உபயோகமற்றதாக இருக்கிறது. அப்ப இந்த சினிமாவுல காட்சிகள் மாறும் மாதிரி எனக்கு எதிர நடக்கக்கூடிய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது இந்த திரையில எப்படி வந்து வேற வேற நம்ம சேனல் மாத்த மாத்த சன் டிவி வருது, விஜய் டிவி வருது, மாறி மாறி வருது எதுல ஒரே ஸ்கிரீன்ல தான். அதுதான் வந்து சிவசூத்திர கிளாஸ்க்கு வந்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ரங்கோந்திர ஆத்மா. இந்த ஆத்மா என்பது ஒரு நாடக மேடை. இந்த ஆத்மாவுல நாடகங்கள் நடந்துட்டே இருக்கு. இப்ப வந்து ஒரு பெரிய நாடக மேடை இருக்கு, ஒரு சபா இருக்குன்னு வச்சுக்கலாம். அத வந்து அந்த சபாவை நடத்துறவன் இல்ல, அத மேற்பார்வை மேனேஜர்னு வச்சுக்கலாமே. அந்த மேனேஜர் வந்து அந்த மேடையை வந்து ரெடி பண்ணி வைக்கிறேன். இதுக்கு இன்னைக்கு வந்து கப்பலோடைய தமிழன் டிராமா நடக்கிறது, நாளைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் டிராமா நடக்கிறது. இப்போ இந்த டிராமா எல்லாம் நடக்கிறது ஒரே மேடை தான். இந்த மேடையில அதை தயார்படுத்தி அதை நடக்க வைக்கிறது வந்து ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் டிராமாவும் கப்பலோட்டிய டிராமாவும் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரிதான் இந்த ஆன்மாவுல நிறைய விஷயங்கள் நடந்துக்கு. நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது வேற விஷயம் நடந்தது, எனக்கு கல்யாணம் ஆன போது வேற விஷயம் நடந்தது, இப்போ வேற விஷயம். எனக்கு காலையில நான் வேற மாதிரி கிரியா பண்ணேன், இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த காட்சிகள் மாற 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 நாடகங்கள் வேற வேற நாடகங்கள் ஆக அந்த நாடக மேடை மேனேஜர் எப்படி பார்த்துட்டு இருக்கானோ அது போல என் ஆத்மாவனானது இந்த மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து பார்த்துட்டு இருக்கு. சோ அந்த பார்ப்பவன் வந்து இந்த நாடகத்தை பார்த்துட்டு இருக்கான். அது யாரு? அதுதான் அந்த ஆத்மா. அந்த ஆத்மா எப்படி மரணமற்ற நிலையை அடையும் அப்படின்னா நம்ம பகவத்கீதையில நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த எப்படி வந்து வாசாம்சி ஜீர்ணானினா அப்படின்னு ஒரு நம்ம பார்த்திருக்கோம். அதாவது இந்த எப்படி வந்து இந்த ட்ரெஸ் நான் வந்து நாளைக்கு வேர்வை நாத்த அடிச்சேன்னா தீக் போட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்க போறேன் இல்லையா? சோ எந்த உடை வந்து கிழிஞ்சு போயிட்டோ பாழடைஞ்சு போயிட்டோ அழுக்காயிட்டோ இருக்கும்போது அதை நான் மாத்தி வேற ட்ரெஸ் போடும்போது நான் வேற இல்லைன்னு ஆயிடுவேனா? நான் புடவை கட்டிட்டு இருந்ததுதான் ஜெயஸ்ரீ, சல்வார் கமிஸ் போட்டுட்டு இருந்த ஜெயஸ்ரீ இல்லைன்னு சொல்ல முடியுமா? சோ இந்த எப்படி இந்த உடல் ஒரு அழுக்கானதோ பாழடைந்ததோ ஒரு ஸ்பாயில்டு ட்ரெஸ்ஸ மாத்தி மாத்தி வேற போட்டுக்குதோ அது போல இந்த ஆத்மாவானது இந்த உடல் க்ஷீணித்து போகும்போது இதை தூக்கி போட்டு வேற உடல். சோ இந்த மாதிரி நம்ம வேற பல 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 உடல்களை வச்சு வந்துட்டு இருக்கோம். அப்ப வந்தது ஒண்ணுதானே, அது வந்து அழிவற்றது. அதுவும் நம்ம பகவத்கீதையில பார்த்திருக்கோம்ல, இது வந்து நைனம் சிந்தந்தி சஸ்ராணி தைனம் தகதி பாவக்க நெருப்பாலே எரிக்க முடியாது, தண்ணீரால நினைக்க முடியாது, ஆயுதங்களால சிதைக்க முடியாது. அப்பேற்பட்டது எது? ஆத்மா. அப்படின்னா அந்த ஆத்மா தானே சத்தியம். அப்ப இந்த சத்தியம் என்பது என்ன அப்படின்னா திரிகால அபாதிதாம் யத் சத்தியம். திரிகால அதாவது 3 காலங்கள் முன்னே இருந்தது, இப்ப இருக்கு, எப்பவும் இருக்கும். அது அபாதித்தம், பாதிப்பு அடையாதது எதுவோ அதுதான் சத்தியம். முக்காலங்களிலும் பாதிப்பு அடையாதது எதுவோ அதுதான் சத்தியம். அந்த சத்தியம் என்னது? அதுதான் பிரம்மம். அப்ப என்னது? நான் அந்த ஆத்மா, நான் அந்த சத்தியம், நான் வந்து அழியாதது, அனந்தமானது. அந்த எப்படி எப்பேற்பட்டது? அது சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்மா. அந்த சத்தியமானது ஞானமயமானது. அதனாலதான் நம்ம முதல் அந்த 2வது ஸ்லோகத்திலே பார்த்தோம் இல்லையா? எனக்கு ஒருவேளை புரியாம போயிட்டானா, இப்ப எனக்கு வந்து பாடல் நான் வந்து கர்நாடிக் மியூசிக் எனக்கு தெரியாது, நான் காய் காயின்னு கத்துனாலும் காக்கா மாதிரி இருக்கே தவிர எனக்கு பாட்டு வராது.
அப்போ அது எனக்கு வராம போகலாம், எனக்கு வந்து பரதநாட்டியம் வராம போகலாம். இதெல்லாம் எனக்கு வந்து எல்லாமே எனக்கு ஆயிரக்கலைகள் 64 எனக்கு வரும்னு நான் சொல்ல முடியாது. ஆனா எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை நான் புரிந்து கொள்ள முடியாமல் போகாது. ஏன்னா பிரம்மம் நிராகுரிய, உன்னை வந்து அது நிராகரிக்காது. ஏன்? ஏன்னா அது எனக்குள்ள இருக்குது, எனக்குள்ள இருக்குது. நான் கதவு தட்டினா கதவு, இட் வில் மேக் இட் செல்ஃப் அவைலபிள் டு மீ. அது என்ன தன்னை தானே எனக்கு காட்டி தரும். நான் அதை தேடி போக வேண்டியது ஒண்ணுதான் முக்கியம். சோ அதனால நான் என்பது அந்த சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்மாதான். அது முக்காலத்திலும் பாதிப்பு அடையாதது ஒன்று. அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மரணம் ஏது? திரிகால அபாதிதம், அது முக்காலத்திலும் பாதிப்பே அடையாதது. அப்போ அது எப்படி மரணம் அடைய முடியும் இல்லையா? அதுதான் எப்போ நான் மரணமற்ற நிலையை போவேன்? நான் இந்த ஆத்மா, இந்த உடல் அழியும், இந்த உடலுக்கு வயசாகும், நான் கிளவியாவேன், முடியெல்லாம் வெள்ளையாகும், என்ன வேணா ஆகும். இதெல்லாம் இந்த புறக்கருவிகளுக்கு, இந்த உடம்புக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்புகளே தவிர, நான் என்னும் ஆத்மா சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்மா அப்படின்னும் போது அதற்கு மரணம் இல்லை என்று நான் உணரும் போது, நான் இந்த லோகாத், இந்த உலகத்தில் இருந்து அஸ்மாத் லோகாத் பிரேத்திய அமிர்தா பவதி, நான் இந்த அழியக்கூடிய உலகத்தில் இருந்து நான் போயிடுவேனே, இந்த பிசிக்கல் பாடியில இருந்து போயிடுவேன். நான் என்னுடைய ஆத்மா அந்த அழிவற்ற நிலையை அடையும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லிக்கிட்ட. புரியுதுங்களா? ஆன்மா அழிவற்றது, எனவே நான் என்பது இந்த ஆன்மா என்றால் எனக்கு அழிவேது. அழிவற்றது நான் என்பதால் நான் மரணமற்ற நிலையில் இருப்பவன் என்பதை உணர்ந்தவன் மரணத்தை கடந்தவன் ஆகிறான். புரியுதுங்களா? சோ நாளைக்கு நான் செத்து போயிடுவேனோ, இந்த சாப்பிடாம இருந்தானா நான் செத்து போயிடுவேனா, இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பங்கள் எல்லாத்தையும் தாண்டி நான் ஆத்மா அப்படின்னு சொல்லி இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஸ்லோகம். இப்ப அந்த ஆத்மா எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு விளக்க போறாங்க. எப்பேற்பட்டது அந்த ஆத்மா? தத்ர சக்ஷு ந கச்சதி, வாக் மனஹ நாவு ந வித்மஹ ஏதத் யதா அனுசிஷ்யாத் ந விஜானிம. அது எப்படி அங்க போய் நான் எப்படி இருக்கும் டிஸ்கிரைப் பண்ண? இப்ப நான் ஒரு சினிமா பார்த்தானா அந்த வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா நான் பார்த்தேன். ஏதாவது ஒரு பாட்டு கேட்டான்னா அந்த பாட்டு எப்படி இருக்கும் நான் உணர முடியும். ரொம்ப நல்லா இருக்கும், வேர்ட்ஸ் எல்லாம் கிளீனா இருக்கு. அந்த மாதிரி நான் என் கண்கள் போக முடியாது அந்த இடத்துக்கு, என்னுடைய வாக்கு அந்த இடத்துக்கு போக முடியும். வாக்கால், நான் வாயால், இந்த வார்த்தைகளால் அதை நான் விவரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து இங்கேருந்து குருமார்கள் பேசுறாங்க. சிஷ்யன் ஒரு கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கான், அவன் கேட்டுட்டு இருக்கான். இப்ப வந்து அந்த குருமார்கள் வந்து அந்த ரிஷிகள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடுத்த வர வார்த்தைகள் எல்லாம் வந்து அந்த குருவோட வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கணும். அங்க வாக்கு போகாது, கண்ணு பார்க்காது. அதனால அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ந வித்மஹ ஏதத் யதா அனுசிஷ்யதே, உனக்கு சொல்றதுக்கு அது எப்படி இருக்கும்னு உனக்கு புரிய வைப்பதற்கு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுன்னா ஆத்மா என்பது என்னன்னு எனக்கு தெரியாது இல்ல, அது எப்படி விளக்கி சொல்வது என்பது எனக்கு தெரியாது. ஒரு சினிமால வந்து ஜோதிகா சொல்வா, அந்த போனேன் நானு, அவ்வளவு நல்லா இருந்தது, பத்ரிகாசிரமம் அப்படி இருந்தது. அப்ப அது எங்க இருக்குன்னு, அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் போனது இல்லைன்னா. அந்த மாதிரி போகாத இடத்த கூட விவரிக்க கூடிய, படங்களை பார்த்து சொல்லக்கூடிய, கருத்துக்கள் கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம், நான் பூரா அத பத்தி எல்லா ஞானத்தையும் நான் உனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா சொல்ல எனக்கு தெரியாது. அது சொற்களுக்கு சொல்லால் விவரிப்பதற்கு அப்பாற்பட்டது என்று எங்களுக்கு சொன்ன குருமார்கள் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. அந்த ரிஷி முனிவர்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா, அவங்களும் அப்படித்தான் சொன்னாங்க. இப்பதான் எனக்கு புரியுது, உனக்கு அதை என்னால சொல்ல முடியாது
அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு சாங் நான் வந்து நம்ம குரூப்ல போடுறேன். இது கபீர் எழுதின ஒரு பாட்டு, நேஹரிவா அப்படின்னு. அது கபீர் எப்படி எழுதியிருப்பாருன்னா, ஒரு கல்யாணமான பொண்ணு வந்து அந்த கணவனோட தன்னோட வாழ்க்கைய வந்து இணைச்சுக்கிட்டு இருந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. சரி டெலிவரிக்கு வராங்களோ எதுக்கு வராங்களோ இல்ல ஆடி மாசம் கூட்டின்னு வந்துட்டாங்களோ என்னவோ, அந்த மாதிரி வரும்போது அந்த ஹஸ்பண்ட் இருக்கிற ஊருக்கு நான் வந்து செய்தி சொல்வேன். என்னால அங்க யாரையுமே அனுப்ப முடியாதே, என்னால கடிதம் எழுத முடியாதே, நான் இப்ப அங்க போக முடியாதே, நான் என்னோட மன வருத்தங்களை நான் எப்படி அவனுக்கு சொல்லுவேன், எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனது வந்து தவிக்கும் தவிப்பாக அந்த பாட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆன்மான்றது என்ன எனக்கு புரியலையே, அது யாரையும் புரிய வைக்க முடியாதே, அதை பத்தி ஞானம் எனக்கு சொல்லியிருக்காங்களே தவிர அது எப்படி இருக்கும்னு வந்து கேட்டா தெரியாது, சொல்ல முடியாதுங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டா அதுதான் நிஜம், என்னால உனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு இந்த குருவும் சொல்றாங்க. எங்கே கண்கள் செல்வது இல்லையோ, வாக்கு மனம் செல்வது இல்லையோ, அதை பத்தி உனக்கு புரிய வைப்பது என்பது எனக்கு தெரியாது. எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியும் இல்லை. சரி இன்னைக்குதான் தெரியாது, நாளைக்கு நான் திருப்பி இப்ப சில சமயத்துல கிளாஸ்ல பசங்க கேள்வி கேட்பாங்க, எனக்கு தெரியாது இருப்பா, நாளைக்கு நான் வந்து சரியா படிச்சுட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நான் எங்கன்னா போய் தெரிஞ்சுட்டு வந்து உனக்கு சொல்ல முடியுமே, அதுவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இது. எப்படின்னா இந்த புறவு கருவிகள் நான் உனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது, இப்ப நான் வந்து ஆன்ம அனுபூதி எனக்கு ஏற்பட்டுடுச்சு, அத நான் சொல்லணும் அப்படின்னா எதால சொல்ல முடியும்? எனக்கு இருக்கிற கண்ணால, காதால, வாயால தான் நான் சொல்ல முடியும். இந்த புறக்கருவிகள் எல்லாம் யூஸ்லெஸ். அத பத்தி சொல்றதுக்கு உபயோகமற்றது. எப்படி வந்து ஒரு டெலிஸ்கோப்பை வச்சுட்டு ஒரு மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ண முடியாது. மைக்ரோஸ்கோப் தான். மைக்ரோஸ்கோப்பால நான் வந்து வானற்ற நட்சத்திரங்களை பார்க்க முடியாது. அந்த மாதிரி இந்த புறக்கருவிகள் இந்த புற உலகத்தை பத்தி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தான் இருக்கே தவிர ஆன்மாவை பத்தி விளக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு கேப்பபிலிட்டி, ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு கிடையாது. அப்போ இந்த கருவிகளை வச்சுட்டு நான் உனக்கு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. இத அவங்க எப்படி சொல்லனா, சரி அவங்க சொல்ல முடியாது போடா அப்படி சொல்லல. என்னால முடியாதுப்பா, இப்படிதான் அது, அப்படிதான். நான் போய் கத்துண்டு வந்து கூட உனக்கு நான் சொல்லி தர முடியாது. ஏன்னா கத்துக்கிறதுக்கு அது சொல்றது எப்படின்னு கத்துக்கிறதுக்கு எனக்கு வழி கிடையாது. அப்படிதான் எங்க குருமார்களும் சொன்னாங்க, உனக்கு இதுக்கு மேல என்னால அத எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுடாப்பா அப்படின்னு ரொம்ப பணிவுடன் சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து இந்த வேதங்களும் சரி நம்ம உபநிஷத்துக்களும் சரி பார்த்தோன்னா யாருமே நான் சொன்னேன் நான் அப்படின்றதே இல்லை. இது எனக்கு சொல்லப்பட்டது, நான் உனக்கு இத சொல்றேன் அப்படிதான். வழி வழியாக ஓரான் வழி அப்படின்னு சொல்லுவோம், குரு முகுலே சஷ்யம். அந்த குரு பரம்பரையில வரக்கூடிய ஒரு ஞானம் இது. ஐ cannot கிளைம் தட் இட் இஸ் மை நாலேஜ். இப்ப நான் சொல்றது கூட நான் படிச்சுட்டு குருஜியோட புக்கு இதையும் நான் படிச்சுட்டு சொல்றேன் ஒழிய இதெல்லாம் அப்கோர்ஸ் எனக்கு புரியாம நான் வந்து வளர முடியாது, புரிஞ்சுதான் சொல்றேன். இது ஏதோ அங்கேருந்து படிச்சு இங்க சொல்றேன், இங்க இப்ப பால் எடுத்து அவங்க பாஸ் பண்ற மாதிரி கிடையாது. அந்த ஒரு 3 பொம்மை கதை இருக்கும் இல்லையா, இந்த காதுல போட்டானா வாயில வரும், இந்த காதுல போட்டா இந்த காதுல, அப்படி இல்லை. இது மனசுல உள்வாங்கிட்டு தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியும். சரியா? அதான் குரு பணிவுடன் சொல்றாங்க. ஆனா உனக்கு தெரியுமானா நான் அனுபவிச்சிருக்கேன், ஆனா என்னோட அனுபவத்தை நான் வந்து உனக்கு விளக்கி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி உனக்கு தெரியுமா, நீ நிஜமாவே அப்ப வந்து அந்த பையனுக்கு சந்தேகம் வருது, இவர் என்ன முடியாதுங்கிறாரு, இவருக்கு ஆன்மாவை பத்தி தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது, பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து குருஜி வந்து ரொம்ப தமாஷா சொல்வார். ஒருத்தர் தடவை ஃபாரின்ல போகும்போது கேட்டாராமா, ஆர் யூ என்லைட்டன்ட் அப்படின்னு. குருஜி பதில் சொல்லல. எஸ் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்ற அப்படின்னு கேட்பாங்க. நோ அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு தெரியும் நீ என்லைட்டன்ட். அதனால குரு சொல்ல, அப்பா இந்த கேள்விக்கு நான் பதில சொல்லல அப்படி. இல்ல நீங்க என்லைட்டன் தான்.
இல்ல நான் என்லைட்டன்ட் இல்ல, எனக்கு தெரியும் நீ என்லைட்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்லுவார், ரொம்ப பாடப்படுத்திட்டேன், இந்த கேள்விக்கே பதிலா சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இந்த குருமார்கள், இந்த ரிஷி முனிவர்கள் என்ன சொல்றாங்க, உனக்கு தெரியுமான்னு நீ கேட்டனா எனக்கு எனக்கு அனுபவம் இருக்குன்னு நான் சொல்ல முடியுமே தவிர, அந்த அனுபவம் இருக்கு நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. எஸ் ஐ நோ, எஸ் ஐ ஹவ் சீன், எனக்கு ஆன்ம அனுபூதி ஏற்பட்டது அப்படின்னு சொன்ன, நிஜமாவா அப்படின்னு நீ கேப்ப. அது நிஜம் அப்படின்னு என்னால உனக்கு நிரூபிக்க முடியாது, நிரூபிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 4வது ஸ்லோ, அது எப்பேற்பட்டது, ஏன் உன்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லலாம், இது எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லலாம். இது குருஜி ரொம்ப அழகா சொல்லுவார், தெரியாதுன்ற சொல்றத பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ தெரியும் சொல்றிய அது உனக்கு தெரியாது அப்படி, என்னடா இது வம்பா இருக்கு அப்படின்னா. சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கெமிஸ்ட்ரி தெரியும், நான் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர், எனக்கு கெமிஸ்ட்ரி தெரியும். அப்போ உனக்கு எல்லாம் தெரியுமா? இல்ல 12ஆம் கிளாஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அப்போ பிஹெச்டி கெமிஸ்ட்ரி உனக்கு தெரியுமா? தெரியும். அப்ப நீ எப்படி கெமிஸ்ட்ரி உனக்கு தெரியும்னு சொல்ற? ஐயோ ஏன்டா சொன்னேன். எனக்கு கெமிஸ்ட்ரி தெரியும், ஆனா எக்கனாமிக்ஸ் எனக்கு தெரியாது. எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சதுனால்தான் அது எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன் இல்லையா? ஒரு விஷயம் எனக்கு சுத்தமா தெரியாதுன்னா அதை பத்தி எனக்கு ஒரு ஒரு காயின்டு வேர்டே என் மனசுல இருக்காது. எக்கனாமிக்ஸை பத்தி ஏன் உனக்கு தெரியாது? என்ன தெரியும் உனக்கு? அது பொருளாதாரத்தை பற்றியதுன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த பொருளாதாரத்தை பற்றி எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? சோ இதுக்கு எனக்கு தெரிஞ்சது இது, எனக்கு தெரியாதது அது. எனக்கு தெரியாததை பத்தி நான் பேச முடியாது. இல்ல நீ எக்கனாமிக்ஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிதான், என் பொண்ணு சொல்லுவா, பயோகெமிஸ்ட்ரி படிக்கிட்டே நீ பயோடெக்னாலஜி நான் படிச்சதுல நீ படிச்சுன்னு எனக்கு சொல்லிவிடு அப்படின்னா. அந்த மாதிரி there is a way that I can learn all these things. எனக்கு இஷ்டப்பட்டா, என்னால முடிஞ்சா நான் தெரிஞ்சுக்க கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். பட் இந்த ஆன்மா அதையும் தாண்டியது, அறிந்ததிலிருந்து வேறுபட்டது. எனக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்தை பத்தி எனக்கு தெரியும், இதை விட இந்த மாதிரி விஷயம் இல்ல, அது அது வேறுபட்டது. அப்ப அது எப்படி வேறுபட்டது? அது எனக்கு தெரியாது. அப்போ உனக்கு தெரியாதது மாதிரி ஆன்மா அப்படின்னு அதையும் நான் சொல்ல முடியாது. எனக்கு எவ்வளோ விஷயம் தெரியாது, ராக்கெட் எப்படி போறதுன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரியா ஆன்மா? நோ, இட்ஸ் நாட் லைக் தட். பிகாஸ் அந்த ஆன்மா எனக்குள்ள இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்பாற்பட்டது, எனக்கு தெரியாததிலிருந்து வேறுபட்டது. எனக்கு இதெல்லாம் தெரியாது, பொருளாதாரம் எனக்கு தெரியாது, ராக்கெட்ரி எனக்கு தெரியாது, மியூசிக் எனக்கு தெரியாது, டான்ஸ் எனக்கு தெரியாது. இந்த தெரியாததிலிருந்து வேறுபட்ட அந்த அந்த தெரியாததே அது மாதிரியான அது மாதிரியும் இல்லை. அதனால்தான் அறிந்ததிலிருந்து வேறுபட்டது. தத் விதித்தாத் அந்யத ஏவ ஆதோ அவிதித்தாத் அதி. அவிதித்தாத்னா தெரியாததையும் மீறியது. ஏன்னா அது எப்படி சொல்றது, விளக்கு வருது அப்படின்னு எனக்கு தெரியாது. இவ்வாறு அப்படிதான் அந்த ஆத்மா என்பது அப்படிதான், உனக்கு தெரிஞ்சதுல இருந்து வேற, தெரியாததுக்கும் அப்பாற்பட்டது. என்னையா தெரியாததுன்னா தெரியாதது, அப்புறம் அதுக்கும் அப்பாற்பட்டதுன்னா என்ன அப்படின்னா, தெரியாதத தெரிஞ்சுக்க கூடிய ஒரு ஏது இருக்கு, ஒரு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இது அப்படி இல்லை அப்படின்னா ஆன்மா பத்தி நான் தெரிஞ்சுக்கவே முடியாதான்னா, தெரிஞ்சுக்கலாமே ஒழிய தெரிஞ்சத விவரிக்க முடியாது. நீ தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா அதுதான் உனக்குள்ள இருக்கே, யாருமே அது நிராகரிக்காதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? நீ தெரிஞ்சின்றாலும் அத இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு விளக்கி சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்க மாட்ட நீ, அதற்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு எங்களுக்கு வழி வழியா வந்த பெரியவர்கள் சொல்லி இருக்காங்க. முன்னோர்களிடமிருந்து நாங்க இதுதான் கத்துண்டோம். இவ்வாறு கேள்விப்பட்டிருக்கேன், முன்னோர்கள் எங்களுக்கு இப்படிதான் சொன்னாங்க. அந்த ஆத்மா அறிந்ததிலிருந்து வேறுபட்டது, அறியாததை விட மேலானது அப்படின்னு எங்களுக்கு விவரிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அறிந்ததிலிருந்து வேறுபட்டது அப்படி புரியாது, அறியாததிலிருந்து வேறுபட்டது அப்படின்னா அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, so many things I don't know,
இட் இஸ் நாட் லைக் தட். இது நீ தெரிஞ்சின்றாலும் இப்ப வந்து நான் வந்து பொருளாதாரத்தை பத்தி எனக்கு தெரியாது, சரி நான் ஒரு எக்கனாமிக்ஸ் புக் எடுத்து வச்சு படிக்கிறேன், படிச்சுட்டு ஏதோ அதை பத்தி சொல்லல. அந்த மாதிரி எங்க குருஜி சொல்றாரு நீ தியானம் பண்ண அப்படின்னு. சரி மெடிடேஷன் எப்படி பண்றது அப்படின்னு, கீப் யுவர் மைண்ட் எல்லாம் சொல்லாரு. ஏதோ நான் பண்ண நல்லா வந்தது, 20 minutes நான் சூப்பரா மெடிடேஷன் பண்ண போல இருக்கேன் அப்படின்னா, நீ இல்ல நீ தூங்குன, நீ மெடிடேஷன் பண்ணல. யாரோ ஒருத்தர் சொல்ல, இல்ல நான் பார்த்தேன் மேம் நீங்க வந்து மெடிடேஷனே பண்ணல, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. நான் தூங்குனா மெடிடேஷன் பண்ணேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொல்லணும். இல்லம்மா நான் மெடிடேஷன் பண்ணேன் அப்படின்னா, இல்ல நீங்க தூங்கு. ஒரு தடவை ஒரு பொண்ணு என்னோட ரொம்ப ஆர்கியூ பண்ண, இல்ல நீங்க மெடிடேஷனே பண்ணல, நான் பார்த்தேன். நீ ஏன் என்ன பார்த்துட்டு இருந்த? நீ மெடிடேஷன் பண்ண வேண்டியது தானே, என்னையே பார்த்துட்டு இருந்த. நீங்க மெடிடேஷனே பண்ணல, நான் பார்த்தேன் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, அது ஏன் நீ பார்த்த? நீ மெடிடேஷன் பண்ண வேண்டியது தானே. ஹவு கேன் ஐ எக்ஸ்பிளைன் நவ்? நோ, நான் தூங்கல, நான் மெடிடேஷன் தான் பண்ணேன் அப்படின்னு அவளுக்கு நிரூபணா வந்து எங்க டீச்சர் கிட்ட இந்த மாதிரி நான் தூங்குனேன்னா நான் மெடிடேஷன் பண்ணேன்னு எனக்கு தெரியலன்னா, நீ மெடிடேஷன் தான் பண்ண, நீ தூங்கல போ அப்படின்னு சொல்லிடுறேன். அப்ப நான் மெடிடேஷன் பண்ணேன்னா தூங்குனேன்னா, இந்த குழப்பம் என்னைக்குமே நமக்கு இருக்கு இல்லையா? சோ நான் மெடிடேஷன் பண்ணத அனுபவத்தை என்னால சொல்ல முடியாது. சூப்பரா இருந்தது, என்ன சூப்பரா இருந்தது, நல்லா தூங்குனேன் அப்படின்னா அது வந்து நம்மளால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனாலதான் இது அறிந்ததிலிருந்து வேறுபட்டது, அறியாததற்கும் மேலானது அப்படின்னு வழி வழியா எங்களுக்கு சொல்லி இருக்காங்க. அதுதான் நானும் உங்களுக்கு சொல்றேன். இத என்னால சொல்ல முடியும்னு எனக்கு தோணல. ஆனா ஏதோ ஒண்ணு அந்த 20 minutes எப்படியோ இருந்தது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இல்லையா? ஏதோ ஒன்று இருந்தது, அது வந்து எனக்கு சுகமா இருந்தது அப்படின்னு தான் நம்ம உணர முடியும் இல்லையா? அது நமக்கு வரக்கூடிய இந்த 20 minutes. Now if you are able to get established in ourselves, எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன் பார்க்கலாம் ஒரு அது இருக்கு. அதனால்தான் எனக்கு, அதனால்தான் 2வது ஸ்லோகத்தை மை சந்துதே மை சந்து, அது எனக்குள்ள விதையா இருக்கு. அதுக்கு நான் கன்ஜீனியல் அட்மாஸ்பியர் வரும்போது அது முளைக்கும். 3 ஜென்மத்துல 10 ஜென்மத்துல இத்தனை ஜென்மத்துல அது விளைக்க. சரி நம்ம அந்த பச்சை பயிறு பருப்பு வாங்கி ஒரு 4 வருஷம் ஆயிட்டு இருக்கும், நம்ம கப்பர்ட்லயே இருக்கும். அதை எடுத்து தண்ணியில போடும்போது அதுல இருந்து முளை வரும். சோ அதற்கான ஒரு ஏதுவான ஒரு சூழல்கள் வரும்போது அது முழிச்சுக்க ஆரம்பிக்கும், அது வந்து அத தன்னை பரிமளிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி என்னோட ஆத்மாக்குள்ளேயும் அந்த ஆத்மா அனுபவம்ன்றது இருக்கு. அது ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது அதற்கு ஏதுவான ஒரு சரௌண்டிங்ஸ் வரும்போது எனக்கும் அந்த அனுபவம் வரலாம். யாருக்கும் இது மறுக்கப்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு முதலே சொல்லிட்டாங்க. ஏன்னா இது திரிகால ஆபாதிதாம், அதாவது எந்த காலத்திலும் அழிவற்றது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப 5வது ஸ்லோகம். இப்ப 5, 6, 7, 8 எல்லாம் வந்து ஒரே மாதிரியானது. 5வது ஸ்லோகத்தை நம்ம விளக்குனானா மத்ததெல்லாம் கண்ணுக்கு சொன்னதுதான் காதுக்கு, காதுக்கு சொன்னதுதான் மூக்குக்கு, மூக்குக்கு சொன்னதுதான் பிராணனுக்கு, மனசுக்கு, இதெல்லாம் ஒரே விஷயம்தான். அது மட்டும் பார்த்திடலாம். யத் வாசா அன்யுதிதம் ஏன வாக் அப்யுதிதே ஏதத்வ ததேவ பிரம்மம் தத் வித்தி யத் இதம் உபாசுதே நாதம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு. இன்னைக்கு நீ இங்க எதை கடவுள் நினைச்சிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கியோ, ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கியோ, நீ விரதம் இருக்கியோ, அது கடவுள் கிடையாது. தட் இஸ் நாட் பிரம்மம். கடவுள்னு சொல்ற வார்த்தையே இங்க யூஸ் பண்றதுல அது பிரம்மம் கிடையாது. எது பிரம்மம் அப்படின்னா எது வார்த்தையால் விவரிக்க முடியாததோ, எது கண்களால் காணப்படாததோ, ஆனால் கண்கள் காணப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறதோ அதுதான்டா பிரம்மம். தட் இஸ் டிவினிட்டி, அதுதான் இறைமை. நீ கோயிலுக்கு போற, நீ வந்து பூஜை பண்ற, நீ வந்து தினம் 3 வேளை விடாம, இதெல்லாம் கிடையாது. தீஸ் ஆர் ஆல் ஒன்லி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
தே ஆர் நாட் தி அல்டிமேட். நீ பூஜை சொல்றதோ, நீ ஸ்லோகம் சொல்றதோ, நீ வந்து விரதம் இருக்கிறதோ, நீ அலங்காரம் பண்றதோ, இதெல்லாம் வேஸ்ட். அப்படி வேஸ்ட்னு சொல்லல, அதெல்லாம் வந்து முதல் படிதானே தவிர நீ முதல் படியிலே நின்று இருக்க வேண்டியதுதான். அத வந்து பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்காத அப்படின்னு சொல்ற. எது வாக்கினால் விளக்கப்பட முடியாதோ, எதனால் வாக்கு விளக்கம் பெறுகிறதோ அதுதான் பிரம்மம், அதுதான் ஆன்மா. இங்கே நீ வழிபடுகின்றாயே, வழிபடுகின்ற பொருள்கள் எல்லாம் ஆன்மா அல்ல. இப்ப நான் இது இங்க வச்சுட்டு இருக்கேன்னா, இது பேப்பர். இது பேப்பர்ல ஒரு பிரிண்ட், பிளாக் அண்ட் ஒயிட், பென்சில்ல வரைஞ்சது, இதெல்லாம் கலர்ல வரைஞ்சது, இதெல்லாம் பேப்பர். இது குருவோட பிரதிமை தானே தவிர இது குரு இல்ல. இப்ப வந்து குரு இந்த மாதிரியே இல்ல, அவர் வேற மாதிரி ஆயிட்டார், ரொம்ப வயசான மாதிரி ஆயிட்டாரு. எங்க வீட்டு கிருஷ்ணர் தான் இப்படி இருக்கார், பக்கத்து வீட்டு கிருஷ்ணர் வேற மாதிரி இருக்கார். அப்ப இது கிருஷ்ணரா அது கிருஷ்ணரா? பொம்மையில வேற மாதிரி இருக்காரு, ஒரு நாள் குழல வச்சுருக்கா, ஒரு நாள் தயிர் பாயத்தை வச்சிருக்கா. அப்ப எதியா கிருஷ்ணன்? இது எதுவுமே கிருஷ்ணா இல்ல. கிருஷ்ணா இஸ் அ கான்சியஸ்னஸ். குருஜி எவ்வளவு சிவா இஸ் அ தத்துவம், கிருஷ்ணா இஸ் அ கான்சியஸ்னஸ்ன்னு எத்தனையோ அவர் தொண்டைகைய பாவம் சொல்லிண்டேதான் இருக்கார். சோ 5வது ஸ்லோகம் என்ன சொல்றது? எது வாக்கினால் விளக்க முடியாததோ, எதனால் வாக்கு விளக்கம் பெறுகிறதோ அதுவே ஆன்மா என்பதை நீ தெரிஞ்சுக்கோ. எது இங்கே வழிபடப்படுகிறதோ அது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருப்பி திருப்பி ததேவ பிரம்ம தம் வேத்தி நேத்தம் எதி உபாசத்தை. நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கே, நீ உபாசனை பண்றிய, அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 5வது. 6வதுல இப்ப 5வதுல என்ன சொல்ல, வாக்க பத்தி சொன்னாங்க. 6வதுல வந்து எது மனதால் அறியப்பட முடியாதோ, எதனால் மனம் அறியப்படுகிறதோ அது பிரம்மம் அல்ல. நீ வந்து சாரி, அதுதான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கோ. நீ பூஜை பண்றியே அது பிரம்மம் அல்ல அப்படின்னு சொல்லி. என் மனசா நா மனுதே ஏன மனக மதம் ஆகு ததேவ பிரம்மம் எத்திதம் உபாசத்தே நேதம். நீங்க பூஜை பண்றது கிடையாது அப்படின்னு மனசு கிடையாது, அப்ப இங்க வாக்கு கிடையாது. எத் ஸ்ரோத்ரேன ந ஸ்ருணுனோ ஸ்ருணோதி. நீ எதை காதால கேட்கிறியோ, காதுகளால் கேட்கப்படுவது இல்லையோ. If somebody is going to explain about Atma, then you will understand how. காதுகளால கேட்டு நம்ம அதை புரிஞ்சுக்க போறோம். இந்த காதுகளால் அதை கேட்க முடியாது, ஏன்னா வாக்கால சொன்னதானே காதால கேட்கறதுக்கு. வாக்கால சொல்லவும் முடியாது, காதால அதை கேட்கவும் முடியாது. அப்பேற்பட்டது தாண்டா ஆத்மா, அதுதான் ததேவ பிரம்மம். நீ நினைச்சுட்டு இருக்கியே இதெல்லாம் பிரம்மம் கிடையாது அப்படி. அதே மாதிரி எத் பிராணேன பிரணத்தி. எது பிராணனால் எது மூக்கால் முகரப்படுவது இல்லையோ, எதனால் மூக்கு முகர்கின்றதோ அது தாண்டா பிரம்மம். நீ நினைச்சுட்டு இருக்கியே அதெல்லாம் வந்து பிரம்மம் கிடையாது. சோ இதெல்லாம் எப்படி உனக்கு முடியாது? ஆன்மா என்பது இருப்பதால் தான் இந்த செயல்கள் எல்லாம், மூக்கு நுகருது, கண்ணு பாக்குது, காது கேக்குது, பிராணம் போயிட்டு வருது, மனசு நினைக்கிறது, இதெல்லாம் எதனால? அந்த ஆன்மா என்பது ஒன்று இருப்பதால் தான். அதன் செயல்களே செய்கின்ற கருவிகள், அதெல்லாம் கருவிதான் உனக்கு. அதனால் இந்த கருவிகளால் அறியப்படாதது அது. இப்ப வந்து நான் வந்து சட்னி அரைக்கணும் அப்படின்னா ஐ டேக் a மிக்ஸி. சூப்பர் மிக்ஸி எந்த அப்படின்னு சொல்ல, மிக்ஸி சூப்பர். அந்த மிக்ஸி எடுத்துன்னு போய் வந்து நான் தனியா வெட்டி பிச்சு எடுத்துட்டான்னு அதுக்குள்ள பொட்டுக்கடலை எல்லாம் போட்டா சட்னி அரைக்காது. ஏன்னா அதுக்கு அந்த மோட்டர் வேணும். மோட்டரும் மிக்சியும் அல்ல வேலை செய்யறது, அதற்கான அந்த எலக்ட்ரிசிட்டி. அந்த மாதிரி இந்த கண்ணு பார்க்குது, காது கேக்குது, மனசு நினைக்குது, பிராணம் போயிட்டு போயிட்டு வருது அப்படின்னா அதற்கு ஏதோ ஒன்று இதையெல்லாம் செலுத்தக்கூடிய ஒரு எனர்ஜி, ஒரு சக்தியாக உள்ள இருப்பதுதான் ஆன்மா. அது வேற எதுவும் கிடையாது.
அதுதான் பிரம்மம். அது எப்பேற்பட்டது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அது முக்காலங்களுக்கும் அழியாதது, அதற்கு அழிவற்றது, பிறப்பற்றது. அது சத்தியம். ஆனா மத்தது எல்லாம் சத்தியம் கிடையாது. உன் கண்ணு, இந்த கண்ணு வந்து எனக்கு ஐ மைட் பிகம் பிளைண்ட். இந்த கண்ணு போயிடலாம், காது கேட்காம செவிடு ஆயிடலாம், என்ன வேணா நடக்கலாம். இதெல்லாம் என் மிக்சி கெட்டு போடலாம். என் மிக்சி கெட்டு போச்சுன்றதுக்காக எங்க வீட்டுல கரண்டே இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு எக்ஸாம்பிளால நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த எக்ஸாம்பிள்ல வச்சுன்னு புரிஞ்சுட்டு அதுலயே மாட்டின்றோம்னா இதை தாண்டி நம்ம போக முடியாது. எப்படி வந்து இந்த கோயிலுக்கு போறேன், நான் கோயில் போயிட்டு வந்தா எனக்கு சூப்பரா இருக்கு, அவ்வளவு நல்ல குருஜி வந்து சொல்லுவார் கான்வர்சேஷன் வித் காட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வால்யூம் எனக்கும் நானும் படிச்சிருக்கோம், சார் எல்லாம் படிச்சிருக்கார். ஹவு கேன் குருஜி அழகா கேட்பார், ஹவு கேன் யூ டாக் வித் காட்? நீ கான்வர்சேஷன் வித் காட்ங்கிறது செம டுபாக்கூரு, நீ உன்னோட மனசோடதான் பேசிட்டு இருந்த. எனக்கு வந்து பகவான் அப்படி சொன்னார், எனக்கு வந்து குருஜி அப்படி சொன்னார், இதெல்லாம் ஹாலுசினேஷன் சொல்லிட்டாரு அவரு. யாரும் சொல்ல முடியாது. உன்னோட பேசுச்சுன்னா நான் கிருஷ்ணரை பார்த்தேன், எனக்கு அப்படி வந்து டான்ஸ் ஆட்டாம, இதெல்லாம் ஹாலுசினேஷன். மனது வந்து அதை வந்து ரங்கோத்தர ஆத்மான்னு இது நடக்கக்கூடிய ஒரு டிராமா. இதெல்லாம் நினைச்சுட்டு ஆஹா எனக்கு கிருஷ்ணர் பேசிட்டாரு, எனக்கு குருஜி கடாட்சம் கொடுத்துட்டாரு எல்லாம் வந்து டுபாக்குறன்னு நினைச்சுக்காத. அதெல்லாம் வந்து உன் மனசு பண்ற வேலை. ஆன்மா என்பது, இறைமை என்பது, இந்த குரு தத்துவம் என்பது, இதெல்லாம் தாண்டினது. குருஜி சொல்வார் இல்லையா, அந்த குரு மண்டலாக்குள்ள போகும்போது இந்த மாதிரி எல்லாம் உனக்கு வந்து வேஷங்கள் வரும், இந்த மாதிரி எல்லாம் உனக்கு ஹாலுசினேஷன் வந்து உன் காலை பிடிச்சு நீ அங்கேயே நின்னுட. ஓஹோ, இந்த மாதிரி நான் தியானம் பண்ண உட்கார்ந்தானா குருஜி வர வந்து என்னோட பேசுறார், இத பண்ணு அதை பண்ணான்னு சொல்றார் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் தி அவுட்டர் சர்க்கிள்ஸ் ஆஃப் தி குரு மண்டலம். அதுல மாட்டிக்காத அப்படிங்கிறார் குரு. நீ அதை தாண்டி வா, இந்த கதையெல்லாம் வேண்டாம் எனக்கு. ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு பிலீவ் ஆல் தீஸ் திங். இந்த மாதிரி எனக்கு பூச்சாண்டி காட்டாத அப்படின்னு அந்த மனசை தூக்கி ஒரு பக்கமா போட்டுட்டு we have to move straight into the ஆன்மா. அதுதான் வந்து ததேவ பிரம்மம். நீங்க உபாசிக்கிற கோயில்களுக்கு போற கோயில கூட நம்ம சுத்தி 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 எத்தனையோ கடவுள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கடவுள் இல்ல, அதெல்லாம் வந்து ஒரு கல்ச்சர்ஸ். கடைசியில ஆவாகனம் பண்ணது வந்து மூலஸ்தானம் தான். ஆவாகனம் அது கூட ஆவாகனம் பண்ணப்பட்டதே ஒழிய அது ஆவாகனம் பண்ண விஷயம் அல்ல. பண்ண விஷயம் வந்து பிரம்மம் அப்படின்னு. இது வந்து ரொம்ப நமக்கு வந்து நீ நினைக்கிற அது கிடையாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து புக்குன்னு ஆயிடுறது இல்லையா. ஐயோ நான் வேற இந்த கிருஷ்ணர்டையும் இந்த குருஜியும் வச்சுக்கிட்டு இவங்கதான் நடத்துறாங்க சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஹாலுசினேஷன்ங்கிற என்னமா நீ பேசுற அப்படின்னா அது ஹாலுசினேஷன் தான். அதை நான் புரிஞ்சுப்பேன். இதுக்கு மேல பட்டது இந்த கிருஷ்ணர் பொம்மைக்கு மேல, இதுக்கு மேல குருன்றது, இதுக்கு மேல கிருஷ்ணருங்கிறது, இதுக்கு மேல, அதுக்கு எல்லாத்துக்கும் மேல இருக்கிறது என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ்டாப்ளிஷ்ட் ஆயிடும். அதுதான் நம்ம வந்து நிர்குண பிரம்மத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகும் போதுதான் சகுண பிரம்மத்துக்குடைய ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. சோ அது வந்து அப்ப கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாமா, பூஜை இல்லாம நாள்லன்னு கோவில போன உபநிஷத் படிச்சுட்டேன் நான் இனிமேல கோவில போக மாட்டேன் அப்படி கிடையாது. இதெல்லாம் வந்து இட் இஸ் ஒன்லி அ டிசிப்ளின். காலையிலே தானே 8 மணிக்குள்ள குளிச்சுட்டு பூஜை பண்ணணும் அப்படின்றது ஒரு டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் இருந்தாதான் இந்த ஆத்மாவை நோக்கி போகக்கூடிய நம்ம பயணத்துக்கு வந்து நம்ம ரெடி ஆகணும். நான் ஊருக்கு போகணும்னா நான் முதல்ல ரெடி ஆகணும் இல்லையா, நான் வேண்டியதை எடுத்துக்கணும் இல்லையா, நான் அதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இல்லையா. சோ நான் ஆன்மாவை நோக்கி ஒரு பிரயாணத்தை பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு வந்து பிரயாணத்துக்காக நான் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். இது வந்து பிரயாணம் இல்லை. நான் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், பிரஷ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன், சோப் கீப் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன், நான் போயிட்டேன் நான் டெல்லிக்கு, இல்ல நான் மெட்ராஸ்ல தான் இருக்கேன். These were all only the preparations, right? So இந்த preparatory ஸ்டேஜை விட்டுட்டு நம்ம மேல போகணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். சோ நம்ம இப்ப என்ன பார்த்தோம் இதுல உபநிஷத்துல, ஆன்மா எதெல்லாம் யாரால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷ்யன் கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் நடக்கிறது பிகாஸ் ஆஃப் தி ஆன்மா. உன் கண்கள், காதுகள், உன்னோட புற உறுப்புகள்,
இயக்கப்படுவது அதற்குள்ள இருக்கிற ஆன்மா. அந்த ஆன்மாவை தேடிப்போ. இப்ப அடுத்த சாப்டர் நம்ம ஆன்மான என்ன, அது எப்படி அடையிறது அப்படின்னு பார்க்க போறோம். ஜெய் குருதேவ். அருண், you can stop. Arun, are you there? Yeah. Yes, ma'am. What? நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க, then we can discuss. Yes, ma'am. கேட்கணும்னா கேட்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி should we continue this or should we feel இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருக்குன்னா சொல்லணும்னா சொல்லலாம். இல்லைன்னா யோசிச்சு கான்டெம்ப்ளேட் பண்ணிட்டு நாளைக்கு நீங்க மெசேஜ் போட்டாலும் சரி, இல்ல இப்படியே இருக்கட்டுனாலும் நல்லாவே புரியுதுமா, புரியுது. நல்லாவே புரியுது. கஷ்டம் இல்ல நீ என்ன அப்படின்னு ஒரு அபுக்கன் இல்லாம தானே. இட்ஸ் ஓகே. எஸ் சௌந்தரவல்லி, வாண்ட் டு சே சம்திங்? லாஸ்ட் வீக் தான் அது கேட்டது கேட்டேன், அவங்க ரெக்கார்டிங் கேட்டேன். ரொம்ப புதிய விஷயமா இருந்தது. இந்த இது கிளாஸ் நல்லா இருக்குமா? இது ஒரு புது சப்ஜெக்ட், இது வரைக்கும் நம்ம டச் பண்ணாதது. ஸோ இட் ஷுட் பி கண்டினியூட். எனக்கு நினைவாகவே ஆன்மா நம்ம பேசுறோமே தவிர பகவத்கீதையிலேயே உடல் வேற ஆன்மா வேறன்னு. ஆனா இந்த ஆத்மா அது எப்படி என்னன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இப்ப நீங்க இந்த உபநிஷத்துல இருந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம்னு எனக்கு தோன்றது. அதுதான் ஒரு முயற்சி. இது வந்து சும்மா திருப்பி அர்ச்சமாவே